வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள 40 எம்பிக்கள் எடப்பாடியிடம் நாங்கள் இனியும் இருக்க மாட்டோம் என்று கூறி ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று ஓபிஎஸ்ஐ சந்தித்துள்ளார்கள். இது அதிமுகவின் அரசியலை மாற்றும் விதமாக அமைந்துள்ளது. பல நாட்களாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்காக முக்கிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் பல ரகசிய வேலைகளை செய்தாலும் கடைசியில் எடப்பாடி அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக ஒருபோதும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு இடம் கிடையாது என்றுதான் கடந்த செயற்குழு கூட்டத்தின் பொழுது கூட தெரிவித்து விட்டார். சரி, எதற்காக இவர் ஓபிஎஸ்ஸின் மீது இவ்வளவு கோபப்பட்டு அதிமுகவின் தோல்வியை அடைந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஓபிஎஸ்ஸிற்கு இடமில்லை என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் உள்ளே வென்றால் அவரது தலை அங்கு ஓங்கும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரங்கள் குறையும். ஒட்டுமொத்தமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஐ சந்திக்க செல்வார்கள், அவருக்கே முன்னுரிமை கொடுப்பார்கள். இதனை நம்மால் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் அதிமுக தோல்வி அடைந்தாலும் சரி, எனது தலைமையின் கீழ்தான் அது செயல்படணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை போல் மற்ற எம்எல்ஏக்களும் நினைக்க போவதில்லை. காரணம், அவர்கள் அதே தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் அவருக்கு பின்னால் வாக்காளர்களை சந்தித்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பின்னால் அதிமுகவின் தொண்டர்கள் 100% இல்லாத காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்களை தேடி செல்கிறார்கள். தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தங்களுடைய பதவியை போனாலும் பரவாயில்லை என்பதற்கேற்ப ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக செல்வதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறிவிட்டது. இதனால் எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் தலைமை மாறலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்த கனவு சுக்குநூறாக உடையலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஓபிஎஸ்ஸிற்கு முக்கிய பதவி வழங்கப்படுகிறதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது அதிமுகவில் உள்ள 40 எம்பிக்கள் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று ரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தி வருகிறார்கள். இது முழுமையான ஆதரவா அல்லது சட்டமன்ற தேர்தலில் இணைவதற்கான ஒரு முயற்சியா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.